Hi brothers and sisters, welcome to this new video. First ஒரு ஹாப்பியான நியூஸ் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு மற்ற எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். US சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட்ஸ் தாரிஃப்னு ட்ரம்ப் ஒரு வழி பண்ணிட்டு இருந்தார்ல உலகத்தை, இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். இதை வச்சுட்டு கிஃப்ட் நிஃப்டி ஏறி இருக்கு, ஏடிஆர் எல்லாமே இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். போன வாரத்துல என்ன நடந்தது, வரும் வாரங்களில் என்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் செயின், டெக்னிக்கலா என்ன சொல்லுது, எல்லாமே வரிசையா பார்ப்போம். இப்போ வந்து குட் நியூஸ், அதை வந்து சார்ட்ல பாத்துறோம். இது வந்து 10% வரைக்கும் தான் இப்போ இந்தியாவுக்கு தாரிஃப் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ரீஃபண்ட், இது வரைக்கும் பே பண்ண ரீஃபண்ட் கூட கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கோர்ட்ல ஆர்டர்ல வரல. இப்போ இது பாருங்க, இந்த சார்ட்டை பாருங்க. இது கிஃப்ட் நிஃப்டி சார்ட். க்ளோஸ் ஆகும்போது 25,566 இருந்தது. இப்போ 25,886. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து 330 பாயிண்ட்ஸ் அப். இதே நிலைமையில மார்க்கெட் ஓபன் ஆனா 300க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து மேல கேப் அப்பா ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்பர் 1. இதுல ஒன்னு மைனஸ், ஒரு பிளஸ். ஒரு மைனஸ் என்ன, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங், இந்த ஸ்விங் ஹை இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி கீழே வந்துடலாம். ரைட்டா? நம்பர் 1. இது வந்து டெக்னிக்கலா நான் பேசுறேன். பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, இது வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது உள்ள கிஃப்ட் நிஃப்டி சார்ட் தான் இது. மார்க்கெட் ஓபன் ஆனோடனே இந்த பாசிட்டிவ் நியூஸ் வச்சுட்டு இன்னும் ஃபர்தரா மேல மார்க்கெட் மூவ் ஆகி கேப் அப் இன்னும் அதிகமாக ஆகலாம். 2 சான்சஸ் இருக்கு. சரி, மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். போன வாரத்துல ஆந்த்ரோபிக் பயம் முடிந்து பெருமூச்சு விட்ட சமயத்துல US ஈரான் வார் விஷயமாக மார்க்கெட் மிகப்பெரிய சரிவை சந்திச்சு. அடுத்த நாளே ஒரு ட்ரம்ப் வந்து 15 நாள் கெடு கொடுத்தாரு. அதுல மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவர் ஆச்சு. இது போன வாரத்தில் நடந்தது. போன வாரம் வேற என்னென்ன நடந்தது, மற்ற ஈவெண்ட்ஸ் என்ன, கிஃப்ட் நிஃப்டி ஃபர்தரா எப்படி ஆகலாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். நம்ம மறுபடியும் பார்ப்போம். அதே மாதிரி அது 300+ பாயிண்ட் மேல போகுமா இறங்குமாங்கிறது நம்ம ஒரு நாட்டுல தான் தெரியும். அப்புறம் வந்து ஏடிஆர் என்ன சொல்லுது, எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் செயின், நியூஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், குளோபல் மார்க்கெட், இதெல்லாம் வரிசையா பார்ப்போம். போன வாரம் வந்து சைனாக்கு வந்து ஒரு வாரம் லீவ் இருந்தது. அதே மாதிரி அது வந்து பிரேசில், ஹாங்காங், சிங்கப்பூர், சவுத் கொரியா, வியட்நாம், இவங்களுக்கெல்லாம் லீவா இருந்தது. ரஷ்யாவுடைய எதிர்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னிக் வந்து இறந்தாரு, கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. பாய்சன் சொல்லி யூரோப் வந்து ரஷ்யா மேல பழி சுமத்தினாங்க. ரஷ்யா வந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சு. அப்புறம் ரஷ்யா ட்ரில் ஈரான் ஏரியால நடந்தது. சைனாவுடைய J-20 ஃபைட்டரும் அங்க போய் இறங்கி இருந்தது. அமெரிக்கா வந்து 15 நாள் இப்ப கெடு கொடுத்திருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து பார்ட்னர் வித் ஆந்த்ரோபிக், இது வந்து ஏஐக்கு வந்து ஒரு முடிவு வரும். எல்லா கம்பெனிகளும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டே இருக்கு ஐடி செக்டர்ல. அதுவும் நம்ம பார்ப்போம். ரஷ்யா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதாவது ரஷ்யா ஆயில இந்தியா வாங்கக்கூடாதுன்னு இந்தியா ஒத்துக்கிட்டதாக யுஎஸ் சொல்லியிருந்தது. ஆனா ரஷ்யா சொல்லுது அப்படி எதுவும் நடக்கல, எப்பவும் போலதான் வாங்கிட்டு இருக்காங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து 18% ட்ரம்ப் வந்து ஒரு பிக்சர் ஆக்குறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. இன்னும் முடிவாகல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டோடைய முடிவு வந்திருக்கு. ஈவெண்ட்ஸ் பார்ப்போம். மண்டே 23ஆம் தேதி சைனா மறுபடியும் நியூ இயர் ஹாலிடே இருக்கு. ஜப்பான் வந்து எம்பரர் பர்த்டே ஹாலிடே. அப்புறம் வந்து டிஃபெண்டர் ஃபாதர் லா டே, அது ஒன்று இருக்கு ரஷ்யால. இது 3மே ஹாலிடே தான். அப்புறம் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே, அதான் மந்த்லி எக்ஸ்பைரி. அப்புறம் USCB கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் புதன்கிழமை 25 அன்னைக்கு 7:30 மணிக்கு மறுபடியும் ட்ரம்ப் பேசுறாரு. என்ன இதை கொண்டு வர போறாருன்னு தெரியல. அன்னைக்கு புதன்கிழமை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஜெர்மனுடைய GDP இருக்கு. அப்புறம் 26ஆம் தேதி தேர்ஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இருக்கு. அப்புறம் 27ஆம் தேதி ஃப்ரைடே இந்தியாவுடைய GDP வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஃபாரெக்ஸ் ரிசர்ச் இந்தியாவோட வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஜெர்மனியுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வர வேண்டியிருக்கு. US உடைய PPI, சிகாகோ PMI வர வேண்டியிருக்கு. அப்புறம் இந்தியாவுடைய மேனுஃபேக்சர் அவுட்புட், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், அப்புறம் ஃபெடரல் பிஸ்கல் டெஃபிசிட், இந்த டேட்டாஸ் எல்லாம் வர வேண்டியிருக்கு. இது எல்லாமே மார்க்கெட் முக்கியத்துவம். இதை வச்சு மார்க்கெட்ல மாற்றங்கள் ஏற்படலாம். சரி, அடுத்தது வந்து நம்ம ஏடிஆர் செக் பண்ணிடுவோம். கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். கீழே இறங்கினது அப்படியே ரெக்கவரா மேல் நிக்குது. நமக்கு நாளை கழிச்சு தான் இதோட விஷயம் தெரிய வரும். ஏடிஆர் பொறுத்தவரை நம்ம இன்ஃபோசிஸ் 0.5% அப்ல முடிவடைஞ்சது. HDFC 1.25% அப்ல முடிவடைந்தது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் இதுக்கு அப்புறம் நடந்ததுதான். அதே மாதிரி ICICI பேங்க் 1.5% அப், விப்ரோ 3/4% அப்,
ரிலையன்ஸ் மட்டும் 3/4% டவுன்ல முடிஞ்சிருக்கு. பாக்கி எல்லாமே அப்பதான் ஏடிஆர் பொறுத்தவரை. அடுத்தது FADA ஆக்டிவிட்டி சுப்ரீம் கோர்ட் ரூலுக்கு முன்னாடி உள்ளதுதான் இது. இதுவரைக்கும் 2011 கோடி FIs வித்திருக்காங்க. DIs 14,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுல என்னன்னு சொன்னா அதிகமா விற்கல FIs இந்த ட்ரேடிங் செஷன்ல அதிகம் விற்கல. ஒரே ஒரு ட்ரேடிங் செஷன் மட்டும் 7,000 சில்லறை வித்தாங்க. பாக்கி எல்லாமே 1000 கோடிக்குள்ளதான் வாங்குறது விற்கிறது இருக்காங்க. இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த ட்ரம்புடைய சுப்ரீம் கோர்ட் ரூல் இதை வச்சுட்டு FIs வாங்குவாங்கன்னு நம்ம நம்புவோம். இது ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலுக்கு முன்னாடி வந்ததுதான். PCR ரேஷியோ 0.87 அப்பவே ஒரு நியூட்ரலா தான் இருந்தது. ஆனா நெகட்டிவ். இப்ப நியூஸ்க்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் செயின் டாட்டாவும் மாறுபடலாம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் அதுக்கப்புறமா அந்த சுப்ரீம் கோர்ட் ரூலுக்கு அப்புறம் 0.5% அப் ஆச்சு. S&P 500 0.25% அப், நாஸ்டாக் 3/4% அப், இங்கிலாந்து FTSE 0.5% அப்பாய முடிந்தது. CST இட்டாலி 1.25% அப்பாய முடிஞ்சது. DX ஜெர்மனி 3/4% அப்பாய முடிஞ்சது. ஏசியன் மார்க்கெட் பழைய இதுதான். அதுக்கு இன்னும் மார்க்கெட் ஓபன் ஆகல. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட தான் ஓபன் ஆகும். அது பழைய இதுதான், மிக்ஸ்டா தான் இருக்கு. அடுத்தது சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். நியூஸை பொறுத்தவரை ரஷ்யா 1010 ட்ரூப் அண்ட் ஒரு ஹெலிகாப்டர் இன்னைக்கு ஒரு நாள்ல இழந்திருக்கிறதாக இந்த நியூஸ்ல வந்திருக்கு. இந்த இதை கூட பார்த்துருவோம். டெய்லி அப்டேட் யுனைடெட் 24ல வந்திருக்கு. இது வரைக்கும் அவங்க என்னென்ன இழந்திருக்காங்க ஒரு சார்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது பர்சனல், அதாவது மனிதர்கள் 1 லட்சத்தி இது வரைக்கும் 12,58,000 பேர் இறந்திருக்காங்க. டேங்க் 11,685 இழந்திருக்கு ரஷ்யா. ஆர்மர்ட் கொம்போர்ட் வெஹிக்கிள் 24,000, ஆர்டிலரி சிஸ்டம் 37,000, MLR 1,650, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 1,303, ஏர்கிராஃப்ட் 435, ஹெலிகாப்டர் 348+1. அதான் நேத்து ஒரு ஹெலிகாப்டர் போயிருக்கு. அப்புறம் ஆபரேஷன் டாக்டிக்கல் UAS 1,40,40,000, குரூஷியல் மிசைல்ஸ் 4,317, ஷிப்பு போட்டு சேர்த்து 29, சப்மெரின் 2 போயிருக்கு. வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூல் டேங்க்ஸ் 79,295, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் 4,073. இது உக்ரைன் வார்ல இழந்தது. இது யூரோப்பியன் யூனியன் சேர்ந்துதான் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய இது இருக்குதாங்கிறது ஒரு மறைமுகமா இருக்கு. ரஷ்யால இவ்வளவு பெரிய பார் நடந்துட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ட்ரம்ப் சைனா விசிட் பண்றாரு. மார்ச் 31, ஏப்ரல் 1, ஏப்ரல் 2 3 நாள் விசிட் பண்றாரு. ஏன்னா ட்ரம்ப் சைனா முக்கியமான ஒரு நாடு. உங்க இறக்குமதி ஏற்றுமதிக்கு அதுல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு போய் பேசி முடிவு எடுக்க போறாரு. அதே மாதிரி பென்டகன் பிளான் டு டேக் அவுட் கோமேனி அண்ட் சன். இது இந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியா டைம்ஸ் எல்லாத்துலயும் வந்திருக்கு. அதாவது பென்டகன் மினிமமா ஸ்ட்ரைக் பண்ணி கோமேனியம் அவருடைய மகனை மட்டும் சாவடிக்க போறதாக ஒரு பிளான் இருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஈரான் பிரிப்பேர் டிராஃப்ட், அதாவது நியூக்ளியர் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணதாக சைனா ORDCல வந்திருக்கு. அவங்க சப்மிட் பண்ண போறதாக. அப்புறம் லெபனான்ல ஓவன் சேஸ் டெட்லி இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் லாஸ்ட் நைட் ஃப்ரஸ்ட்ரேட்டட்னு சொல்றாங்க. பெரிய தாக்குதல் இஸ்ரேல் நடந்ததாக லெபனான்ல சொல்லப்படுறாங்க. சரியா? சரி, இப்ப டெக்னிக்கலா பார்த்துடலாம். எஸ், இதுதான். இது வீக்லி கேண்டில். நம்ம முன்னாடி டே கேண்டில் தான் நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணிருக்கோம். இது வீக்லி கேண்டில். இந்த ஸ்விங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டா இது ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி போகுது. பெரிய லார்ஜ்ல ஷார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனல் போட்டு இது 2-3 ஸ்விங் வரைஞ்சிருக்கேன். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு இந்த இதை எடுத்துடுறேன். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இருந்தாலும் இதுவும் கன்சிடர் பண்ணணும் லாங்ல இறங்கும் போது. இப்போ ஒரு ரைசிங் சேனல் போட்டு போகுது. இதுல மிடில் இருக்கு. மிடில் மட்டும் இல்லாம ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் போட்டிருக்கு. கொஞ்சம் பெருசு பண்றேன். ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் போட்டிருக்கு. மிடில் இருக்கு. இப்போதைக்கு நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவ்னா FI அதிகமா விற்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பாசிட்டிவ் தான். வித்துட்டே இருந்தாதான் பிரச்சனை. விற்கல. இது ஒரு நல்ல சான்ஸ். FIஸும் பை பண்ணாங்கன்னா இந்த ட்ரம்புடைய கோர்ட் ரூலையும் வச்சுட்டு நல்ல சான்ஸ் மார்க்கெட் மேல போறதுக்கு. அதே மாதிரி இது ட்ரம்ப் தாரிஃபும் இந்தியாவுடைய இது குறைய போகுது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா. அதுவும் ஒரு பிளஸ் தான். கிஃப்ட் நிஃப்டி அதுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. கிஃப்ட் நிஃப்டி பாருங்க மேல ஏறிடுச்சு. 300 பாயிண்ட்க்கு மேல இருக்கு. அது பிளஸ். அதே மாதிரி ADR பிளஸ்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ADR எல்லாமே பிளஸ்ல இருக்கு. அதே மாதிரி PCR நியூட்ரல் தான் மார்க்கெட் முன்னாடியே. அதுவும் நமக்கு பிளஸ் தான். குளோபல் மார்க்கெட் பிளஸ் தான். ஆல்ரெடி யூரோப் அண்ட் அமெரிக்க மார்க்கெட்லாம் ஏறிதான் இருக்கு. எல்லாமே பிளஸ் தான். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் மார்க்கெட் மேல போறதுக்கு. இந்த ஒரு நியூஸை ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ணி மார்க்கெட் லைஃப் டைம் உடைச்சு மேல போகணும்னு எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.